Taste the Daily. தேனி மாவட்டம் சின்னமனூரில் அதிமுக நகர கழக செயலாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட நிலையில் அதிமுகவினர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர். சின்னமனூர் நகர கழக செயலாளர் பிச்சைக்கண்ணியின் வீட்டின் மீது அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்கள் அடுத்தடுத்து 2 பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதை அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார், தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் STK ஜக்கையன் மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அதிமுக நகர செயலாளர் பிச்சைக்கண்ணியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், இந்த விவகாரத்தில் தவறு செய்தது யாராக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்ததுடன் அதிமுக நகர செயலாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்கு கடும் கண்டனத்தையும் தெரிவித்தார். அப்போது கழக அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார், கழக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சதகத்துல்லா, கழக அம்மா பேரவை துணை செயலாளர் தனராஜ், தேனி மேற்கு மாவட்ட கழக பொருளாளர் இளைய நம்பி, தேனி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் நாராயணசாமி, சின்னமனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் எல்லப்பட்டி முருகன், சின்னமனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன், கம்பம் ஒன்றிய கழக செயலாளர் MR ஈஸ்வரன், உத்தமபாளையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கல்யாணகுமார், பெரியகுளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்னப்பிரகாஷ், செல்லம்பட்டி ஒன்றிய கழக செயலாளர் ராஜா, பொதுக்குழு உறுப்பினர் TT சிவக்குமார், தேனி நகர் கழக செயலாளர் கிருஷ்ணகுமார், உசிலம்பட்டி நகர் கழக செயலாளர் பூமராஜா உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். இது மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது. நீங்கள் நிற்கிற இடத்துல தான் மாவட்ட காவல் இரவிலே வந்து இங்கே அவர் வீட்டில் இருந்தவர்கள் விசாரணைகளும் செய்திருக்கிறார்கள். ஆகவே உரிய அவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையாக இந்த சம்பவத்துக்கு கண்டனத்தை தெரிவித்து இதில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் காவல்துறைக்கும் அரசு